என் குருவே துணை. இதுல புராண காலத்துல இதிகாசங்கள் அந்த மாரி நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல மகாபாரதத்துல ஒரு 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 முக்கியமான ஒரு பாத்திரத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட பேரு வந்து அவரு என்ன பேரு? அவரு எதுக்காக வந்து அந்த யுத்தம் புரிஞ்சாரு? அது என்ன சக்தியில அவரு அந்த அளவுக்கு பேர் எடுத்தாருன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல யாருன்னு சொன்னா கர்ணன். இந்த கர்ணனோட வரலாற்றுல அவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சூர்யா புத்திரன்னு சொல்லுவாங்க. கவுசு குண்டலம் அவருக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நெறைய திவ்ய சக்திகள் உண்டு. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இது எல்லாம் எப்படி தெரிஞ்சது? இதுக்கு முன்னால அவரு எப்படி இருந்தாரு? பார்க்கும்போது, அவரு ஒரு தேரோட்டோடு மகனா இருக்கும்போது, அவருக்கு சரியான மதிப்பு, மரியாதை கிடைக்கல அவருக்கு. எல்லாரும் ஏளனமா பேசுனாங்க. ஒரு தேரோட்டு மகன் என்ற ஒரு காரணத்தினால. ஆனா, அவரு என்ன பண்ணாரு, தன்னுக்கு ஒரு வந்து மரியாதைனா, ஒரு கௌரவமான ஒரு நிலைக்கு வரணும்னா, வித்த கத்துக்கணும். சரியான வித்த நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சாரு வித்தைக்காக. அப்போ ஒரு குரு கிட்ட போறாரு. அவர் வந்து உனக்கெல்லாம் கத்துக் குடுக்க மாட்டேன். இது வந்து ராஜ வம்சத்த சேர்ந்தவங்க தான் கத்துக் குடுப்பேன்ற மாரி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் அவர் திருவுருவத்த வந்து ஒரு ஒரு மண்ணுல செஞ்சு, அவரு குருவா நெனச்சுக்கின்னு அது பழகுறாரு. அது இருக்கட்டும். அது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனா இதுல என்னன்னா, அந்த வைராகத்த பத்தி தான் நான் சொல்றேன். தன்னை வந்து மதிப்புமிக்க ஆளாக காட்டிக்கணும். இந்த சமுதாயத்துல வந்து நம்ம வந்து செல்வந்தனாக வாழணும். மதிப்பு மரியாதையோட வாழணும். நல்ல வாழ்க்கைய வாழணும்னா, வெறும் எண்ணங்கள் இருந்தா மட்டும் போதாது. அவன சரியான முறை தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரா இருக்கட்டும், இந்த மாந்திரீக பயிற்சி துல்லியமான ஒரு ஒரு மந்திரத்த கத்துக்கினாங்கனாலே, அவங்க வாழ்க்கை வந்து உயர்வு நிலை அடையும். சரியான மாந்திரீகனா இருக்கணும். அப்ப அந்த மாரி சரியான மாந்திரீகம் நீங்க ஆகணும்னா, நல்ல குரு தேர்ந்தெடுக்கணும். நல்ல குரு கிட்ட நீங்க மாந்திரீகத்த வந்து அந்த கலைய படிச்சீங்கன்னு சொன்னாலே, நீங்க வந்து எந்த நிலையில இருந்தாலும், உங்கள வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு வரும். அந்த உயர்வான நிலையில நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ, இந்த சமுதாயத்தில எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அப்படியெல்லாம் வாழ்க்கைய அமைச்சுக்கலாம். ஏன்னா, எல்லா திறமைகளும் உங்களுக்குள்ள அடக்கும். எல்லாமே உங்களுக்கு உங்க உங்க கையில இருக்கும். அடக்கமா இருக்கும் எல்லா விஷயத்தையும். நீங்க நெனைச்ச விஷயத்த வந்து நீங்க வந்து பயன்படுத்தி, அது உங்களுக்கு வந்து கை வல்லயமா ஆக்கிடலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முறைப்பட கத்துக்கும்போதே, அவனுக்கு சில தகுதிகள் வேணும். என்ன தகுதிகள்னு சொன்னா, முதல்ல அவன் வந்து தர்மமா யோசிக்கணும். சிந்திக்கும்போதே அவன் வந்து நல்ல சிந்தனையா இருக்கணும். தவறலான சிந்தனை, தப்பு தப்பா எண்ணங்கள் வந்து தோணும். அது இல்லாத அவங்க வந்து குரு கிட்ட விசுவாசம் இல்லாம நடந்துக்கக்கூடாது. குரு கூட விசுவாசம் இருந்து, உண்மை சொல்லி அந்த வித்தைய கத்துக்கினாங்கன்னா, அந்த வித்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரும். அந்த வித்தைல வந்து என்னைக்குமே வந்து அந்த வித்தை உன்ன விட்டு போகாது. இல்லன்னா உன்னோட அந்த வித்தை வந்து நீயே தானா மறந்துருவ. இல்லன்னா உனக்கு வந்து அந்த வந்து அந்த வித்தை சித்தி ஆவாம போயிடும். அதனால இந்த மாந்திரீகத்த இது கத்துக்கும்போது ஒரு குரு கிட்ட இருந்து, அது சரியான ஒரு தேவதைய முதல்ல வசியம் பண்ணி, அந்த தேவதைய வந்து பூஜை பண்ணி, அந்த தேவதை கிட்ட சத்திய வாக்கு வாங்கி, அந்த தேவதைய உங்க துணையா வச்சுக்கிட்டு, அந்த தேவதை கிட்ட இருந்து அருள் வாக்கு சொல்றது எப்படி? தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தா, அந்த தேவதை கிட்ட எப்படி சொல்லி நிவர்த்தி பண்ணிக்கிறது? இல்ல அந்த தேவதை கிட்ட வந்து மேற்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, அந்த தேவதை கிட்ட எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அந்த தேவதை கிட்ட வந்து நம்மளுக்கு வேண்டிய சக்திகளும், இன்னும் அதிகமான சக்திகள் வேணும். எந்த தேவதைய வணங்குனா எனக்கு வந்து அதிகமான சக்திகள் வரும்னு, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாம் வந்து குரு தான் சொல்லிக் குடுப்பாரு அவங்களுக்கு. சிஷ்ய புள்ளைங்களுக்கு. நீங்க விசுவாசமா இருந்து குருகிட்ட கேட்டா தான் அவர் சொல்லிக் குடுப்பார். அதனால எவ்வளவோ இருக்கு மாந்திரீகத்துல. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டனால, உங்களுக்கு எந்த மாரி சூழ்நிலை ஏற்பட்டாலும், நீங்க வந்து தேவதை கிட்ட கேட்டு, அந்த அம்மாவ பூஜை பண்ணி, அந்த அம்மாவ வர வச்சு, அந்த அம்மா கிட்ட அந்த அதுக்குரிய யோசனைகள கேட்டு நீங்க நடக்கும்போது, உங்க பிரச்சனை தீரும். நீங்க ஈஸியா நீ என்ன நெனைக்கிறோ அந்த இலக்க அடைஞ்சிடலாம். அப்போ அவ்வளோ அற்புதமான இந்த மாந்திர சக்தி பயன்படுத்திடலாம் ஒரு மனுஷனுக்கு.
மதிப்பு மரியாதை இல்லாதவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஆக்குதுல்ல. அதனால இதுக்கு வந்து தர்மமா இருக்கணும். முதல்ல வந்து நியாயம், தர்மத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, உன்னால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணினீன்னா இறைவன் விடமாட்டார். ஏதோ ஒரு வகையில வந்து உனக்கு பிரச்சனை வைப்பாரு. சூழ்ச்சியா உன்ன வீழ்த்த பார்ப்பார். அந்த மாரி விழுந்தவர் தான் கர்ணன். ஏன்னா, அவருக்கு அவரா சக்தி வரணும், நம்ம மதிப்புக்கணும், உலகத்துக்கு காட்டிக்கணும், நம்ம மதிப்பு மரியாதை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு, அவர் தானே ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. அந்த துரியோதன பார்க்கணும் சேர்ந்துட்டு, அவரு எவ்வளோ கெட்டவரோ, அதே மாரி குணங்கள் வந்து இவர் மனசுக்குள்ள அது தோண ஆரம்பிச்சு. என்னன்னா, ஒரு கெட்டவன் துணை போனா நீ நல்லவன் பண்ண முடியாது. அவன் என்ன சொன்னாலும் சரி, சரின்னு தான் ஆகணும். வேற என்ன பண்ண நட்புக்காக அவன் பண்ண வேண்டியது. அதனால அவர் மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அவர் உயிரே வீணா போச்சு. அதெல்லாம் மாந்திரீகம் கத்துக்கிறது பெருசு கிடையாது. அது சரியான வகையில பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைய உயர்த்திக்கணும். அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். இந்த மாந்திரீகத்த நீங்க கத்துக்கணும்னு விருப்பப்பட்டவங்கன்னா, என்கிட்ட கத்துக்குங்க. நான் வந்து தெளிவான மாந்திரீகத்த கத்துக் குடுக்குறேன். அதுக்குரிய நேரடி பயிற்சி உங்களுக்கு குடுக்குறேன். அதனால இந்த வாய்ப்பு பயன்படுத்துங்க, பலனடைங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய!